சார், இவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறது நல்லது சார். இவளுக்கெல்லாம் கருணை காட்டாத ஆனந்த். இவளுக்கு நிச்சயம் ஏதாவது தெரிஞ்சிருக்கும். எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துரு. சொல்லிக்கிட்டே இருக்க. சொல்லு, உனக்கு என்ன தெரியுமோ சொல்லு. இங்க பாரு, நீயும் அந்த கூட்டத்துல ஒருத்தின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்க. ஒழுங்கு மரியாதையா எல்லா உண்மையும் சொல்லிட்ட. இங்க பாரு, என்ன பாரு. எல்லா உண்மையும் சொல்லிட்ட. உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன். இப்பவே நீ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ற. சொல்ல. சொல்லு. என்ன பாரு, எல்லாத்தையும் தெளிவா சொல்லு. சொல்லு. நீனே புருஷனா? உனக்கு எதுக்காக நான் பதில் சொல்லணும்? சார், அவ அதிர்ச்சியில் இருக்கா சார். நம்மளை இவ முட்டாளாக்குறா. எல்லாம் வெறும் நடிப்பு ஆனந்த். ருத்ரா, எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு குடும்பம், அப்புறம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை. பாரு, நான் இனிமே உங்களை பார்வதின்னு தான் கூப்பிட போறேன். என்னோட பார்வதி.
எல்லாரும் வந்தாச்சா? என்னோட பேச்ச கேட்டு ஊர் மக்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசதான் அங்க வர சொன்னேன். What the hell is this? உனக்கு பணத்தை பார்க்கலன்னா தூக்கமே வராதா? இப்ப மனுஷங்க செத்து இருக்கிற அளவுக்கு எறும்பு பூச்சி செத்து இருந்தா கூட கவலையா தான் இருந்திருக்கும். அத்தனை பேரை சாகடிச்சதுல உனக்கு என்ன கிடைச்சது? இதையெல்லாம் காட்டி நீ பண்ணதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ருத்ரா. இந்த பொருளால உனக்கு என்ன கிடைச்சது? இங்க பாரு, நாம காட்டுல வசிக்கல ருத்ரா. நம்ம இஷ்டத்துக்கு வேட்டையாடிட்டே போயிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லி ஆகணும். என்னோட சீனியர்ஸுக்கு, பிரஸ்ஸுக்கு. And by the way, நம்மளோட பக்கத்து நாட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்கு நமக்கு இதுவரைக்கும் எந்த விரோதமும் இல்ல. அநியாயமா நாம சிவிலியன்ஸை கொண்டுட்டோம்னு அவங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார், எந்த ஒரு சிவிலியன்ஸும் தான் பாதுகாப்புக்காக இவ்வளவு துப்பாக்கி எடுத்துட்டு போக மாட்டான். இவங்க எல்லாரும் டெரரிஸ்ட். உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இந்த துப்பாக்கியும் இந்த பணமுமா? நாம சிவிலியன்ஸை ஃபேக் என்கவுண்டர்ல தான் கொண்டு இருக்கோம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கரன்சியை நாமளே சிவிலியன்ஸ் கிட்ட வச்சோம்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் ருத்ரா? அந்த ஊர் ஜமீன்தார் இந்த பொண்ணுங்களுக்கு பொய்யா கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அதுலதான் ஆர்ம் ஸ்டீலிங் நடக்குது. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லையை தாண்டும் போது நான் பிடிச்சேன். அப்படி இல்ல ருத்ரா, நானே விரும்பினாலும் நீ சொல்ற எதையும் என்னால நம்ப முடியல. ஏன்னா நீ காரணமா சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உன் கையாலேயே கொன்னுட்டு வந்திருக்க. நீ நடத்தின ஆக்ஷன்ல ஒருத்தன் கூட உயிரோட இல்ல. அப்படி இருந்திருந்தானா அவன் சாட்சி சொல்லிருப்பான். இந்த ஆர்ம்ஸ், இந்த கன்ஸ், இந்த கரன்சி எல்லாம் அந்த ஜமீன்தாரோடது. இதுக்கெல்லாம் அவர்தான் காரணம் சாட்சி சொல்லிருப்பான். சாட்சி இருக்கு. நீங்க கேட்ட விட்னஸ் இவதான் கல்யாண பொண்ணு. இவளை வச்சுதான் இந்த டிராமாவே போட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துல நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் உடனடியா சரி பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்பு. இன்னொரு விஷயம், திரும்பவும் உனக்கு அட்வைஸ் பண்றேன். உன்னோட கோவத்தை சரியான இடத்துல சரியான நேரத்துல பயன்படுத்து. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பண்ணிட்டா சாதிச்சுட்டேன்னு அர்த்தம் இல்ல. கடைசி வரைக்கும் போராடி ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் வெற்றி. உனக்கு இப்ப கிடைச்சிருக்கிற விட்னஸை கொஞ்சம் விட்டுப்பிடி. அப்பதான் நீ நினைச்சது சாதிக்க முடியும். எஸ் சார். உங்களுக்கு என்னதான் வேணும்? சாட்சி வேணுங்கிறான். நம்மளோட மானம், சுயமரியாதை எல்லாத்தையும் தூக்கி போட சொல்றான். எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்றான். இந்த ஊருக்கு வந்த மாப்பிள்ளைய கொஞ்சம் கூட ஈவரக்கில்லாம அந்த பிஎஸ்டி காரங்க சுட்டு கொண்டிருக்காங்க. நம்ம ஊரு பொண்ணோட கையில வச்ச மருதாணி கூட இன்னும் காஞ்சிருக்காது. அதுக்குள்ள அவ எதிர்காலத்தையே அழிச்சிட்டாங்க. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமா அவங்க இன்னும் அடங்கல. நம்ம பார்வையும் அவங்க கிட்டே வச்சுக்கிட்டு இன்னும் அனுப்பாம இருக்காங்க. பாரு, அவங்களோட பிடியில தான் மாட்டிக்கிட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் உங்களோட சுயமரியாதைய இதுக்கப்புறம் இழக்காம இருந்தீங்கனாலே போதும். அந்த பிஎஸ்டி காரங்களை நீங்க ஜெயிக்க விடுவீங்களா? உங்களை எதிர்க்க நீங்க தயாரா தான் இருக்கீங்க. ஜெய் தேவி மாதா! ஜெய் தேவி மாதா! ஜெய் தேவி மாதா! ஜெய் தேவி மாதா!
கிராமத்துக்கு. அங்கேயே உன்னை விட்டுடுறேன். உன்னை விடுதலை பண்ணிட்டாங்க. வரலனா இங்கேயே உட்காந்துரு. நீ வருவன்னு தெரியும். வா வா. வண்டியில ஏறு. நீ வீர்பூரை விட்டு வெளியே வந்திருக்கவே மாட்டல்ல. உன்னோட வாழ்க்கைய இந்த பாலைவனத்திலேயே கழிச்சிட்ட போல இருக்கு. ஒரு சில மனுஷங்களுக்கு இந்த பாலைவனம் ரொம்ப முக்கியமானதா, சக்தி வாய்ந்ததா இருக்கு. உனக்கும் அப்படிதான் இல்லையா? எந்த ஒரு தேடலும் இருக்காது, எந்த அடையாளமும் இருக்காது. புரியுதா? நானே புரிய வைக்கிறேன். இன்னும் 3 அடி நீ உன் வீட்டுக்கு போயிடுவ. 3 நாள்ல உனக்கு ஏற்பட்ட இந்த காயம் எல்லாம் நல்லா ஆறிடும். 3 மாசத்துல நீ இது வரைக்கும் அனுபவிச்ச இந்த வலியும் உன்னை விட்டு போயிடும்.
நீ இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சே ஆகணும். அதை நீ செய்யலனா உன் கிராமத்து ஆளுங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும். உனக்கு தான் எல்லா அவமானமும் ஏற்படும். அதனால நான் சொல்றதை செஞ்சுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இதோ நேத்து வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது அவங்க நிறைய துப்பாக்கி எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு நாங்க ஊருக்கு போகும்போது அந்த துப்பாக்கி பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போறோம். நடந்த இந்த சூழ்ச்சிக்கு அப்புறம் இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு நான் ஒரு சாட்சி. இதுல கையெழுத்து போடு. கையெழுத்து போட தெரியாதுன்னா இங்க கை நாட்டு வை. முடியாது. என்னது? இது பொய். இது பொய்யானது. பொய்யா? இது பொய்யா இருந்திருந்தா இன்னைக்கு நான் என்னோட ஆளுங்க எல்லாரையும் எழுந்திருக்க மாட்டேன். அப்பா இல்லாம அந்த குழந்தைங்க தவிக்கிறாங்க. எத்தனையோ பேர் தன் புருஷனை எழுந்துட்டாங்க. அந்த அம்மா ஆசையா வளர்த்த தன்னோட புள்ளைய இழந்துட்டு நிக்கிறாங்க. பொய் சொல்றது நான் இல்ல, நீதான். நீ இப்ப எந்த மண்ணில் நிக்கிறியோ அந்த மண்ணுக்கு நீ துரோகம் பண்ணிட்டு இருக்க. அதை ஏமாத்திக்கிட்டு இருக்க. கழுத்து போட முடியாதுல? போ. இதே மாதிரி எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு போ. நீதான் இவளோட அத்தையா? இவளுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லு. இந்த பேப்பர்ல இவ கண்டிப்பா கையெழுத்து போட்டே ஆகணும். அப்பதான் இவளை ரிலீஸ் பண்ண முடியும். இவ சுதந்திரமா இருக்கணும்னு நினைச்சானா இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டாதான் நடக்கும். முட்டாள்தனமா நடந்துக்காம புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. யாரு இந்த பொண்ணு? யாரு?